Hi, welcome to my channel and I'm Pooja. இந்த வீடியோல ஈஸியா எப்படி ஆல்மண்ட் மில்க் வீட்லயே பண்றதுங்கறத பார்க்க போறோம். So let's get into the video. இங்க ஒரு பவுல்ல கொஞ்சம் பாதாம முத நாள் ராத்திரியே நல்லா தண்ணிக்குள்ள சோக் பண்ணி அதை 2-3 தடவை கழுவி இப்போ இந்த வீடியோக்காக நான் இங்க உங்களுக்காக காமிச்சிருக்கேன். ஓவர்நைட் இந்த பாதாமை வந்து சோக் பண்ணதுனால நார்மல் சைஸை விட சோக் பண்ணனதுக்கு அப்புறம் கொஞ்சம் உப்பி கொஞ்சம் நல்லா பெருசா வரும். நான் இந்த ஆல்மண்ட்லேருந்து தோலை தனியாக செப்பரேட்டாக எடுக்க மாட்டேன். வித் ஸ்கின்னோட தான் நான் ஆல்மண்ட் மில்க் பண்ண போகிறேன். உங்களுக்கு ஸ்கின் அவுட் பண்ணணும்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த ஆல்மண்ட் பருப்புலேருந்து ஸ்கின்னை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படியே தான் நான் ஆல்மண்ட் மில்க் எடுக்க போகிறேன். ஸோ கலரில் ஒரு சேஞ்சஸும் இருக்காது, டேஸ்ட் வைஸும் ஒரு சேஞ்சஸும் இருக்காது. பட் ஸ்கின்னிலையும் நம்மளுக்கு நல்ல நியூட்ரிஷன் அண்ட் ஃபைபர் இருக்குது. அதை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. அதனால் நான் இப்படியேவும் நான் ஆல்மண்ட் மில்க் வந்து ரெடி பண்ண போகிறேன். நான் இங்கே ஒரு 1/2 கப் அளவுக்கு சோக் பண்ண பாதாமை வந்து எடுத்துக்கிறேன். இந்த குவான்டிட்டி வந்து ஒரு அடல்ட்டுக்கு கரெக்டாக இருக்கும். குழந்தைங்களாக இருந்தால் 2 பேர்த்துக்கு நீங்கள் கொடுக்கலாம். இந்த ஆல்மண்ட் மில்க் ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப ஈஸி. நீங்கள் வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம். முத நாள் ராத்திரி கரெக்டாக நீங்கள் பாதாம் அளவாக எடுத்து ஊற வச்சுட்டு மறுநாள் நீங்கள் அதை பண்ண வேண்டியதான். இதை நீங்கள் லார்ஜ் குவான்டிட்டியில் ஆல்மண்ட் மில்க் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி ஒரு 3 days to 4 days வச்சு குடிக்கணும்னு பிளான் பண்ணாதீங்க. இதை ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஃப்ரெஷ்ஷாக கன்சியூமும் பண்ணுங்கள். ஸோ இதை ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி தயவு செஞ்சு குடிக்காதீங்க. இது அவ்வளோ கஷ்டமான ரெசிபியும் கிடையாது. இப்போ இந்த 1/2 கப் ஆல்மண்ட்ஸை வந்து நான் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு இதை ஃபைனாக பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். எப்படி தேங்காய் வலுவலும் நறுப்பீங்களோ அதே மாதிரி இந்த ஆல்மண்ட்ஸையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. இப்போ நான் இங்கே ஆல்மண்ட்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன். இதை பார்க்குறதுக்கு வேணால் தேங்காய் பால் மாதிரி இருக்கலாம். அண்ட் கலர் கூட பாருங்கள் சேஞ்சே ஆகவே இல்லை. நான் இங்கே ஆல்மண்ட்ஸ் வந்து ஸ்கின்னோட தான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த பாதாம் பேஸ்ட் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது இல்லையா, ஸோ அதனால நான் 1 கப் அளவுக்கு இதில் தண்ணி ஊற்றி இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்மளால் ஈஸியாக துணி வச்சு பிழியும் போது பாதாம் மில்க் வந்து நல்லா வரும். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்களும் ஆல்மண்ட் மில்க்கை வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளால் ஈஸியாக ஃபில்டர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் நான் ஒரு காட்டன் கிளாத் வந்து மேலே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். சென்டரில் வச்சுட்டு இது மேலே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற பாதாம் மில்க்கை வந்து இதில் ஊற்றி நல்லா ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அடியில் இந்த மாதிரி நம்மளுக்கு பருப்பு அந்த ஸ்கின்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கிறது. இப்போ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு பியூர் ஆல்மண்ட் மில்க் வந்து கிடைக்கும். ஸோ இதை அப்படியே நீங்கள் கீழே போட்டுருங்க. இந்த துணியை மெல்ல பிடிச்சிக்கிட்டு லேசாக அப்படியே பிழிஞ்சு விடுங்க. நல்லா ட்விஸ்ட் பண்ணி பிழிஞ்சிங்கன்னா இந்த துணியிலையும் நம்மளுக்கு அந்த தேவையில்லாத அந்த பாதாமோட ஸ்கின் அண்ட் குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் கூட இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் வீட்லேயே இப்படி ஆல்மண்ட் மில்க்கு ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுங்கள். கடையில் வாங்கினோம்னா ஆல்மண்ட் மில்கில் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க. அப்போ தான் அவங்க ரொம்ப நாளைக்கு ஸ்டாக் பண்ண முடியும் ஸ்டோர்ஸில். ஸோ நம்ம தான் இப்படி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நல்லா பிழிஞ்சு ஆல்மண்ட் மில்க் எடுத்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு வீட்லேயே ஃப்ரெஷ்ஷான ஆல்மண்ட் மில்க் வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த ஆல்மண்ட் மில்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் கேக்கோ இல்லை ஸ்மூதிஸ், டீ, காஃபி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். கவ் மில்க்குக்கு ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆல்மண்ட் மில்க்கை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம இந்த ஆல்மண்ட் மில்கில் ஸ்வீட் எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. இப்போ தான் நான் வந்து ஹனி வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஹனி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதை வந்து நான் சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் ஹனிக்கு பதிலாக 1 ஸ்பூன் அளவுக்கு டேட் சிரப் போடுங்க. இல்லைன்னா பாதாம் அரைக்கும் போதேவும் ஒரு 4-5 டேட்ஸ் வந்து விதை இல்லாமல் விதையை எடுத்துகிட்டு அந்த பாதாம் பருப்போட டேட்ஸையும் போட்டு அரைச்சி தண்ணி ஊற்றி மொத்தத்துக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை நீங்கள் சிரப் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி டேட்ஸ் அப்படியே நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட ஆல்மண்ட் மில்க்கை இப்படி நீங்கள் வீட்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆல்மண்ட் மில்க்கை நீங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், வீட்டில் இருக்க பெரியவங்க இல்லை அடல்ட்டு இந்த மாதிரி எல்லா ஏஜ் குரூப் பீப்புளுமே குடிக்கலாம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளாக்ஸ் போட்டு அதில் நம்ம ஃப்ரெஷ்லி மேக் பண்ண இந்த ஆல்மண்ட் மில்க்கையும் ஊற்றி அவங்களோட ஃபேவரட் ஃப்ரூட்டை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு இன்னும் கொஞ்சம் முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு இதெல்லாம் பொடிசாக நறுக்கி போட்டு சாப்பிட கொடுங்க. அவங்க நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. Enjoy the almond milk and thanks for watching.